கஷ்யபன் தன்னோட தியான திருஷ்டியால் பரீட்சித் மகாராஜா கிடச்சிருக்க சாபம் தீர்க்க முடியாத சாபம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கஷ்யபன் தர்ஷகன் கிட்ட தர்ஷகன் கொடுத்த ஆஃபரை எடுத்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கஷ்யபன் பரீட்சித் மகாராஜாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய ரீசன்கள் இருந்தாலுமே ஆனால் பரீட்சித் மகாராஜா கிடைச்சிருக்க சாபம் ஒரு தீர்க்க முடியாத சாபம் அப்படிங்கிறது கஷ்யபன் நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு. உடனே கஷ்யபன் யோசிக்கிறாரு, நம்ம போய் ராஜாவை காப்பாற்றணும், அது வேஸ்ட் தான். ஏன்னா அவர் இறக்கணுங்கிற விதி இருந்துச்சு அப்படின்னா அவர் இறந்து தான் போவார். அது எந்திர மந்திர சக்தியும் உதவி பண்ணாது. அதனால நம்ம போய் வேஸ்ட் தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா தர்ஷகன் அப்படிங்கிற இந்த பாம்புக்கிட்டேயே நம்ம வேணுன்றதை கேட்டு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு. இதை யோசிச்சு தசகன் கிட்ட கஷ்யபன் கேட்குறாரு, எனக்கு நான் நீ சொன்ன மாதிரி நான் ராஜாவை காப்பாற்றல, நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டோடனே தசகன் திரும்ப கேட்குறாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத கேளு. இதை கேட்ட கஷ்யபன் யோசிச்சு, எனக்கு நிறைய தங்கம் வேணும், நிறைய காசு வேணும், எனக்கு நிறைய மாளிகைகள் வேணும், எனக்கு பாதுகாக்கிறதுக்கும் எனக்கு உபசாரம் பண்ணுறதுக்கும் நிறைய வேலைக்காரங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய கேட்குறாரு. கேட்ட உடனே தர்ஷகன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அவர் தேவையானது எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்தாரு. இதை பார்த்த கஷ்யபன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, சரி நம்ம வந்த காரியம் சிம்பிளா முடிஞ்சு போச்சு, நம்ம இனி பரீட்சித் மகாராஜா எப்படி போனா நமக்கு என்ன, அவர் எப்படி இறந்துட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு முடிவோட எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் வீடு திரும்புறதுக்காக முடிவு பண்ணாரு. அப்போ தர்ஷகன் கஷ்யபனை பார்த்து, அதுக்குள்ள நீங்க போயிட்டா எப்படி, எனக்கு தேவையான சில விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷகன் ஒரு கொடூரமான உரக்க குரல்ல கஷ்யபனை பார்த்து கேட்குறாங்க. கேட்ட உடனே கஷ்யபன் என்ன வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு தேவையானதை நீங்க கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி கஷ்யபனும் கேட்கிறாரு. அப்போ தர்ஷகன் கேட்கிறாரு, பரீட்சித் மகாராஜா ஏதோ ரொம்ப பாதுகாப்பான ஒரு கோட்டையில இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த கோட்டை எப்படி இருக்கு, அதுக்குள்ள எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி நீதான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷகன் கஷ்யபனை பார்த்து கேட்கிறப்போ கஷ்யபன் யோசிக்கிறாரு. நம்ம பரீட்சித் மகாராஜோட கோட்டை பத்தி கேள்விதான் பட்டிருக்கோம், நம்ம போனதிலேயே எப்படி நம்ம தர்ஷகனுக்கு ஒரு உதவி பண்றதுக்கு நம்ம உள்ள போறதுக்கு எப்படி வழி சொல்றது அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அப்போ கஷ்யபன் சொல்றாரு, தர்ஷகா நான் கோட்டைக்கு உள்ள போனது கிடையாது, ஆனா கோட்டை எப்படிப்பட்ட பாதுகாப்போட இருக்குங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் கேள்விப்பட்ட விஷயத்த வேணா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யபன் சொல்றாரு. இதை கேட்ட தர்ஷகன் சரி ஓகே, உனக்கு என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லு, நான் எப்படி போறது உள்ள போறது அப்படிங்கிறத பத்தி நான் யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷகன் சொல்றாரு. இதை கேட்டோடனே கஷ்யபன் சொல்றாரு, கோட்டை 7 அடுக்கு காவலோட இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த கோட்டைக்கு வெளியே அதீதமான வீரர்களை பாதுகாப்புக்காக நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள போன அப்படின்னா மத யானைகள் எந்நேரமும் பாதுகாப்போட இருக்கு. அந்த மத யானைகள் யாருக்கும் கட்டுப்படாது. யாரும் அனுமதி இல்லாம போனாங்க அப்படின்னா அந்த மத யானைகிட்ட மிதிப்பட்டு சாக வேண்டியதுதான். அப்படி ஒரு கட்டுப்பாட்டோட அந்த பாதுகாப்போட அந்த கோட்டை ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து உலகத்திலே சிறந்த மந்திரவாதிகளும் மாந்திரிகவாதிகளும் உட்கார வச்சு அங்க டெய்லி பூஜைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மந்திர சக்தியை தாண்டி எந்த ஒரு மாயாஜாலமும் உள்ள பலிக்காது அப்படிங்கிறத பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அதீதமான வீரம் கொண்ட வீரர்களையும் தைரியசாலிகளையும் போர் வீரர்களையும் நிப்பாட்டி ராஜா காவலுக்காக வச்சு அதுக்கப்புறம் ஒரு அறையை அமைச்சிருக்காங்க. அந்த அறைக்குள்ள மந்திரிகளும் ராஜாவும் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்ட பாதுகாப்பை தாண்டி உள்ள போறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. நீ ஒரு மிகப்பெரிய ராஜநாகமா இருந்தாலும் சரி, உனக்கு நிறைய மந்திர சக்தி இருந்தாலும் சரி, அங்க நீ எப்படி அதை பயன்படுத்துற அப்படிங்கிற அறிவு உங்ககிட்ட இருந்தாதான் நீ பரீட்சித் மகாராஜாவை போய் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. இந்த சூட்சமமான விஷயத்த கேட்ட தர்ஷகன் எப்படி நம்ம ராஜா கிட்ட போறது, எப்படி நம்ம முனிவரால சாபத்தினால நம்ம ஏவி விடப்பட்டோம், நம்ம வேலையை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி அது ரொம்ப யோசிக்குது. அப்போதான் அந்த தர்ஷகன் அப்படிங்கிற பாம்புக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே, நம்ம டைரக்டா இந்த வயதான அந்தனர் மூலியமாவோ இல்லை ஒரு பாம்பாவோ போனோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்போம். அப்போ நம்ம எப்படி போறது அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கஷ்யபன்கிட்ட கேட்கிறாரு. ராஜாக்கு என்னெல்லாம் வெளியே இருந்து உள்ள போகுது அப்படிங்கிறத பத்தி நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கஷ்யபர் சொல்றாரு, ராஜாவுக்கு வெளியே இருந்து மக்கள் ஏதாவது குறைகள் வேணும் அப்படின்னா அதை கேட்கறதுக்காக போவாங்க. ஆனால் அதை நீ கேட்ட உடனே உள்ள அனுப்ப மாட்டாங்க. நீ இன்னைக்கு போகணும்னு சொல்லி கேட்ட அப்படின்னா உன்னை எல்லாம் பேக்ரவுண்ட் செக்அப்லேருந்து எல்லாம் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் உனக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால நீ உடனே எல்லாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யபர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கஷ்யபர் யோசிச்சு சொல்றாரு, இல்லை ராஜாவுக்கு வெளியே இருந்து அவரோட வம்சாவளிகளுக்கு உதவி பண்ண முனிவர்களால்
நிறையா நல்ல விஷயங்கள் உள்ள போகுது. அதாவது பழங்கள் ஆகட்டும், இல்லை பூஜை பண்ண பிரசாதங்கள் ஆகட்டும், இது மாதிரி போகுது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இது மாதிரி நிறையா பிரசாதங்கள் வந்து போகிறத பற்றியும் நான் கேள்விப்படல. யாரோ ஒரு முனிவர் வந்து அனுப்பியிருக்காருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோதானே தவிர, இந்த பாதுகாப்பு வந்து ராஜாவோட உயிருக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால, எதுவுமே உள்ளே வந்து அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியாது அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இதை தாண்டி நீ எப்படி போக போகிறன்றது எனக்கு தெரியல. போய் நீ எப்படி ராஜாவை கொல்லுவேங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கஷ்யபர் வந்து ரொம்ப அலட்சியமான ஒரு குரலில் வந்து சொல்கிறாரு. அப்போ அதை கேட்ட தசகன் வந்து சொல்கிறாரு, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன பாதுகாப்பு இருக்குன்ற சொல்கிறது மட்டும் தான் வேலையை தவிர, நான் எப்படி போய் கொல்றேன், என் பிளான் என்னன்றதை பற்றி நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தசகன் வந்து சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டு தசகன் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. சரி, ஓகே, இவ்வளோ பெரிய ஒரு கொடுங்காவலில் இருந்து ராஜாவை நம்ம எப்படி கொல்றது? நம்ம கொல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம நாகலோகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழுக்காயிடும். அது மட்டும் இல்லாமல் முனிவரோட சாபங்கிறது கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சாபம். அப்படிங்கிறனால இதை அலட்சியமாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ராஜநாகமான என்னையை வந்து சாபத்தில் ஏவி விட்டுருக்காரு அப்படிங்கிறோட உண்மையை வந்து தசகன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி யோசிக்கிறப்ப தசகனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னா, நம்ம நாகலோகத்தில் இருந்து உருமாறக்கூடிய நல்ல நயவஞ்சகமான புத்தி கூர்மையுள்ள நாகங்களை நம்ம வர வைப்போம். வர வச்சு அவங்கள வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிறது தசகன் ரொம்பவே யோசிக்கிறார். யோசிச்சு அதே மாதிரி நாகலோகத்திலிருந்து உருமாறக்கூடிய ரொம்பவே புத்தி கூர்மையுள்ள நாகங்களை சிலதை வர வைக்கிறாரு. வர வச்சு அவங்க கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, இது மாதிரி ராஜாவோட கோட்டைக்கு உள்ள போறதுங்கிற ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் நேரடியா உள்ள போனா மாட்டிப்பேன். அப்படிங்கிறனால உங்களோட மந்திர சக்திகளால் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வயதான ஒரு துறவி மாதிரியும், ஒரு மகாரிஷி மாதிரியும், ஒரு முனிவர் மாதிரியும் நீங்க வந்து உருமாறிக்கோங்க. மாறிட்டு ராஜாக்கு வந்து நீங்கள் அவர் ஆயுளை காப்பாற்றுறதுக்கு பூஜைகள் பண்ணி அதுக்கான பிரசாதங்கள் கொண்டு வந்திருக்கிறதாகவும், அவர் வந்து தினமும் சாப்பிட்றதுக்கான பழங்களை கொண்டு வந்திருக்கிறதாகவும் நீங்கள் வந்து அங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நாகங்கள்லாம் கேட்டுச்சு, சரி நாங்கள் பிரசாதங்களையும் பழங்களையும் கொடுக்கறதுனால எப்படி வந்து பரிஷித் மகாராஜாவை நீ கொல்லுவ, அதுக்கான பிளானை நீ சொல்லுன்னு சொல்லி கேட்குறப்ப தான் தசகன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உருமாறி இந்த மாதிரி பிரசாதங்களையும் பழங்களையும் கொண்டு போகிறப்போ இருக்கிறதுலே பெரிய ருசியான பழமான ஒரு பழத்துக்குள்ள நான் ஒரு சின்ன புழுவாக நான் உள்ளே போய் மறைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நாகங்கள் கிட்ட தசகன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட நாகங்கள் வந்து சரி, ஓகே, அங்கே தான் மந்திரவாதிகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிங்கிறப்போ எப்படி இருந்தாலும் நீ உள்ளே மறைஞ்சிக்க கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல, நீங்கள் எப்படி உள்ளே போய் பரிஷித் மகாராஜா கடிப்பீங்கன்னு சொல்கிறப்ப தசகன் சொல்கிறாரு, இல்லை எனக்கு கிட்ட சில மந்திரங்கள் இருக்குது, அதை வச்சு நான் இந்த மந்திர பழங்களை வந்து ஒரு ஈஸியான ஒரு ஷீல்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். அப்போது அந்த மந்திரங்கள் பழிக்காத அளவுக்கு நான் உள்ளே போய் ராஜாவை எப்படி கொன்றுவேன். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பழங்களையும் பிரசாதங்களையும் உள்ளே போய் ராஜா கிட்ட கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான டாஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் உங்களோட சாமர்த்தியம் என்னங்கிறத நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தசகன் வந்து அந்த பாம்பு கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாம்புங்க வந்து, எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எங்களுக்கு உருமாறுற மாதிரி ஒருத்தவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது கைவந்த கலை. நீங்கள் வந்து அமைதியாக பழத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கோங்க, நாங்கள் எப்படி உங்களை கொண்டு போய் சேர்க்குறோங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டாக ரொம்பவுமே ஆர்வமாக அந்த பாம்புகள் வந்து தசகன்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட தசகனும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பழக்கூடையை உருவாக்குனாங்க. அந்த பழக்கூடையில் நிறைய பழங்களை கொண்டு வந்தாங்க. அந்த பழங்கள்லேயே ஈஸியாக பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழம் இருந்துச்சு. அந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கிற மாதிரி, அதுலேருந்து பயங்கரமாக வாசனை வர மாதிரியும் இருந்துச்சு. உடனே தசகன் என்ன பண்ணார், ஒரு சின்ன புழுவா மாதிரி அந்த பழத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் முனிவர்களாகவும் ரிஷிகளாகவும் வேடம் கொண்ட இந்த பாம்புகள் என்ன பண்ணுது, இந்த பிரசாதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ளே ரொம்ப அலட்சியமாக போகுது. அப்போது அங்கே இருந்த வீரர்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு துறவிகளை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தி, நீங்கள் யார், எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ முனிவர்கள்லாம் பார்த்து அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முனிவர் என்ன சொல்கிறார், அதாவது இந்த பாம்பு வந்து முனிவர் வேடத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து அபிமன்யுவோட மகனான பரிஷித் மகாராஜாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நாங்கள் தீவிரமாக பூஜைகள் பண்ணி அவருக்கான பிரசாதங்களையும் பழங்களையும் கொண்டு வந்திருக்கோம். இதை தடுக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது, இது மன்னரால் மட்டும்தான் இருக்கும். மன்னர் வந்து எங்களை உள்ளே வரக்கூடாதுன்ற ஆணை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தைரியமாக கேட்கறத பார்த்து காவலர்கள் ஒரு செகண்ட் அதிர்ந்து போகிறாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வருவாங்கன்றது நமக்கு ராஜா சொல்லவே இல்லையே, இருந்தாலும் ராஜாவோட பூர்வீகத்தை பற்றிலாம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக ராஜாவோட குடும்பத்துக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட ஒரு முனிவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போது காவலர்கள் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து ராஜாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்தாலும் சரி, ராஜா எங்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதனால சாயந்தரம் நேரம் வந்து அதிகமாகிடுச்சு, 6 மணிக்கு மேலே ஆகிட்டு இருக்கு. இந்த டைமுக்கு மேலே ராஜா யாரையும் சந்திக்கவும் மாட்டார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு வந்து ராஜாவை பாருங்கள், நான் அதுக்குள்ளே ராஜா கிட்ட பேசி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காவலர் சொல்கிறாரு.
உடனே அந்த முனிவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன தடுக்கிறதுக்கான உரிமை உங்க ராஜாக்கே கிடையாது. நீ யார்றா என்ன தடுக்கிறதுக்கு? நீ ராஜா கிட்ட போய் சொல்லு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன உள்ள விட சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப அழுத்தி சொன்ன உடனே காவலர் வந்து யோசிக்கிறாரு. ஒருவேளை ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்களோ, இவங்களை தடுத்து ராஜா நம்ம மேல கோவப்பட்டாரு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறப்போ, அப்பதான் அவங்க இருந்து ஒரு பாம்பு சொல்லுது. அந்த பாம்பு வந்து முனிவர் இடத்துல இருக்கிறதுனால அந்த முனிவர் வந்து சொல்றாரு, சரி நீ எங்களை வந்து நீ நாளைக்கு அனுப்பு போதும். ஆனா இன்னைக்கு சாயந்தரமே இந்த பிரசாதங்களையும் பழங்களும் ராஜா கிட்ட போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த பிரசாதங்கள் வந்து ராஜா கிட்ட போய் சேர்ந்தாதான் அவரோட ஆயுளை காப்பாற்ற முடியும். அவங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்ச பூஜையில வந்து அந்த பிரசாதம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்திரமா ஒரு முனிவர் வந்து பேசுறாரு. இதை பேசின உடனே காவலர் வந்து சரி ஓகே, இதை வந்து நான் ராஜா கிட்ட வேணா கொண்டு போய் சொல்றேன். ஆனா ராஜா உங்களை சந்திக்க மாட்டாரு. பிரசாதத்தை வந்து ராஜா கிட்ட சேர்க்கறதுக்கு நான் ஒரு அனுமதி வேணா வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காவலர் சொல்லிட்டு ராஜாவை பக்கத்துல வந்து இந்த காவலர் வந்து ஓடுறாரு. வேக வேகமா முனிவர்கள்ட்ட இருந்து ராஜாவை பக்கத்துக்கு காவலர் ஓடி போய் காவலர் வந்து ராஜாவை பார்த்து சொல்றாரு, ராஜா இது மாதிரி ஒரு முனிவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு உங்களோட ஆயுள்கா வந்து இது பண்றது நீடிக்கிறதுக்காக வேண்டி அவங்க பூஜைகள் பண்ணி பிரசாதங்களை கொண்டு வந்திருக்காங்க, பழங்களை கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து நான் நாளைக்கு வர சொல்லிட்டேன். ஆனால் அவங்க பிடிவாதமாக இன்னைக்கு ராஜா கிட்ட இந்த பிரசாதத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமாக நின்றுட்டு இருக்காங்க ராஜா. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தயங்கன குரலில் அந்த காவலர் வந்து ராஜாவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ராஜா வந்து எப்பவுமே தவ முனிவர்களை நம்ம வந்து காக்க வைக்கக்கூடாது. அவங்க நம்ம காப்பாற்றுறதுக்காக வேண்டியதான் அவங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பூஜைகளை பண்ணி வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே அந்த பிரசாதங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வாங்க. அந்த முனிவர்கள் வந்து காலையில் வரமாறு நீ சொல்லு. அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் கேட்டுக்கும். நான் வந்து அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணி காலையில் சந்திக்கிறேன். அவங்க பிரசாதத்தை மட்டும் கொடுத்து விட சொல்லு. நான் இப்போவே உடனே சாப்பிட்டு நான் அவங்களுக்கு மரியாதை செலுத்தினேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜா வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட காவலர் வந்து வேகமாக ஓடி வந்து இந்த முனிவர் வேஷத்தில் இருக்க பாம்பு கிட்ட வந்து சொல்கிறாரு, இது மாதிரி நீங்கள் கொடுக்குற பிரசாதத்தை கொடுங்க, நான் ராஜா கிட்ட போய் கொடுக்குறேன். அவர் வந்து உங்களை ரொம்பவும் மரியாதை செலுத்துறாருன்னு சொல்ல சொன்னார் அப்படின்னு அந்த காவலர் வந்து அந்த தந்திரமான பாம்புகள் கிட்ட சொல்கிறாரு. உடனே பாம்புகள் அந்த முனிவர் வேஷத்தில் இருக்க பாம்புகள்லாம் மனசில் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு, என்ன இவங்க எவ்வளோ அசால்ட்டாக ஏமாந்துட்டாங்க, சரி ஓகே நம்ம வந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரசாதத்தை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பிரசாதங்களையும் அந்த பழக்கூடைகளையும் அந்த காவலர்கள் வந்து எடுத்துக்கிட்டு ராஜாவோட அறைக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பிரசாதத்தையும் பழக்கூடையும் பார்த்து ராஜாவும் மந்திரிகளும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, நம்மளோட ஆயுளை காப்பாற்றணுன்றதுக்காண்டி இன்னொரு நிறைய நல்லவர்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்பவே பெருமைப்பட்டு அந்த பழங்கள் எல்லாம் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு பழங்களை பார்த்த உடனே அது இருக்கிற கலருக்கும் அது ஸ்மெல்லுக்கும் பார்த்து பயங்கரமாக பசி எடுக்குது. அப்போ ராஜா சொல்கிறாரு, அந்த பழக்கூடையில் இருக்கக்கூடிய இந்த பெரிய பழத்தை நான் எடுத்துக்கிறேன், மிச்சம் இருக்கிற பழங்கள்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகளை பார்த்து ராஜா சொல்கிறாரு. சொன்ன உடனே மந்திரிகளும் சரி ஓகே பரவாயில்ல, இது ஒரு முனிவர்கள் கொண்டு வந்தது எனக்கு கண்டிப்பாக அவங்க நம்ம கேட்டு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராஜா நீ வந்து அந்த பெரிய பழத்தை எடுத்துக்கோ, மிச்சம் இருக்க சின்ன சின்ன பழத்தை எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க. உடனே ராஜா என்ன பண்ணுறாருன்னா அந்த பெரிய பழத்தை எடுத்து ரொம்பவே ஆசையாக மோந்து பார்க்குறாரு. அது ஸ்மெல்லு வந்து அவருக்கு இப்போவே சாப்பிடணும் போலன்னு சொல்லிட்டு ஒரு பசியை உண்டாக்குது. அப்போ அது ரெண்டாக பிளந்து பார்க்குறாரு. பார்க்குறப்ப உள்ள ஒரு பயங்கரமான ஷாக். என்ன அப்படின்னா இது வரைக்கும் அவர் பார்க்காத ஒரு வித்தியாசமான புழு வந்து உள்ளே பார்க்குறாரு. அந்த புழு வேற யாரும் இல்லைங்க, தசகன் அப்படிங்கிற ஒரு ராஜநாகன் தான். ஆனால் இந்த உண்மை ராஜாக்கு தெரியாது. அந்த புழுவை பார்த்துட்டு அவருக்கு ஒரு யோசனை வருது, என்னடா இது, இந்த புழு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, சிவப்பு நிறமாக இருக்குது, ஆனால் கண்ணு மட்டும் ரெண்டும் பெருசாக கருப்பாக இருக்கே, கண்டிப்பாக இது புழுவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடையே அவர் யோசிக்கிறாரு. ராஜா வந்து பழத்தை சாப்பிடாம யோசிக்கிறத பார்த்து மந்திரிகள்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு ராஜா, ஏன் நீங்கள் வந்து பழத்தை சாப்பிடல அப்படிங்கிறனே. அவர் அமைதியாக நின்றுட்டு அவர் இன்னும் யோசிச்சுட்டே இருக்காரு, அது புழுவாக இருக்குமா இல்லை நம்ம சாபத்தில் நம்ம கடிக்க வந்து தசகன் அப்படிங்கிற பாம்பாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சு அப்புறம் தான் அவர் முடிவுக்குறாரு, இவ்வளோ பெரிய மந்திர சக்திகளை இவ்வளோ பெரிய பாதுகாப்பையும் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு ஒரு உயிரினம் இருக்குது, அதாவது ஒரு நாகலோகத்தோட ராஜா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக தசகனாக தான் இருக்கணும். அப்போ நம்மளை கொல்ல வந்த தசகன் அப்படிங்கிற நாகன் தான் இங்கே புழு உருவத்தில் இருக்குது அப்படிங்கிற உண்மையை அவர் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே என்ன காவல் பண்ணாலுமே நம்ம வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கடைசி ஒரு மனநிலைக்கு வந்து ராஜா வந்து அந்த புழுவை பார்த்து சொல்கிறாரு, நீ உண்மையான புழு இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ என்னை கடிக்க வந்து தசகன் அப்படிங்கிற பாம்பு தானே, நீ ஏன் புழு உருவத்தில் இருக்க, நீ வந்து உன்னோட சுய உருவத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ராஜா கூப்பிட்டோடனே தசகன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அவரோட விகாரமான ஒரு கொடூரமான உருவத்தை எடுத்து ராஜா முன்னாடி நிற்கிறாரு. நின்ன உடனே அங்கே இருக்கிற மந்திரிகள்லாம் ராஜாவை கொல்ல வந்த யமதர்மராஜா இவர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டிட்டு அழுகுறாங்க, ராஜாவை ஒன்றும் பண்ணிடாத, விட்டுருன்னு சொல்லிட்டு. ராஜாவும் வந்து அந்த தசகன்ற பாம்பு பார்த்து எனக்காக ஒரு கருணை பண்ணு,
நீ வந்து என்னை ஏன் இப்படி கொல்ற? நான் வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ராஜா. நான் இறந்துட்டேன் அப்படின்னா நாட்டு மக்கள்லாம் ரொம்பவே ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க, ரொம்பவே வருத்தப்படுவாங்க. நீ என்னை கொல்லாத, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராஜா வந்து அந்த தசகனை பார்த்து கேட்குறாங்க. அப்ப அந்த தசகன் சிரிச்சுட்டே சொல்றாங்க, உன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா நல்ல குணங்கிறது கிடையாது. ஒரு முனிவரை வந்து ஒரு செத்த பாம்பை வச்சு அவமானப்படுத்துற ஒரே கீழ்த்தனமான எண்ணம் இருக்கிற ஒரே ராஜா நீதான். அதனால உன்னை கொல்றதுக்காக விட்ட தசகன் நான் தான். நான் எப்படியும் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த முனிவரோட கதையை கேட்டு மன்னர் வந்து ரொம்பவே மனசுடைறாரு. தான் பண்ண தப்பு எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது அப்பதான் அவர் உணர்றாரு. உணர்ந்து அவர் மனம் உடைஞ்சு தசகன்ட்டு சொல்றாரு, சரி ஓகே எனக்கு கொன்று, நீ அதுக்கு தானே வந்திருக்க, கண்டிப்பா அது தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், என்னை சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தசகன் வந்து அப்படியே தன்னோட வீரியமான விஷத்தால ராஜாவை கடிக்கிறாரு. கடிச்ச உடனே ராஜா வந்து அப்படியே செகண்ட்ஸ்ல அவர் இறந்துறாரு. உடம்பு பூரா அப்படியே கருப்பாகி அவர் மயங்கி கீழே விழுந்து இறந்துறாரு. இறந்த உடனே தசகனும் அப்படியே மறைஞ்சு நாகலோகத்துக்கு போயிடுறாரு. இதை பார்த்த மந்திரிகளும் அங்க இருந்த காவலர்களும் ஓன்னு அழுகுறாங்க, ராஜா இறந்துட்டாரு, ராஜா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. மந்திரி ராஜாவோட மனைவி வந்து இதை பார்த்து மயங்கி விழுகிறாங்க. அன்னைக்கு யாருக்குமே தெரியல பரிஷித் மகாராஜா தசகனால இறக்கப்பட்டாரு. ஆனா இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அழிவுக்கான ஆரம்பம் அப்படிங்கிறது நாகலோகம் உணராம சுத்திட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாகலோகத்தில் நடந்த மிகப்பெரிய பேரழிவுங்கிறது எப்படி ஆச்சு அப்படிங்கறத பத்தி பாக்குறதுக்கு அடுத்து வர வீடியோகளை கண்டினியூஸா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் என்னங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க.